அளவற்ற அருளாளனும் நிகரில்லா பேரன்புடையோனுமாகிய எல்லாம் வல்ல ஏக இறைவனின் அடியார்களே, அல்லாஹ்வினுடைய மகத்தான கிருபையினால் மகரீபுடைய தொழுகையை ஜமாத்தாக நிறைவு செய்துவிட்டு அவனுடைய மார்க்க செய்திகளை அறிய வேண்டும் என்கிற உயர்வான நோக்கத்திலே அவனுடைய ஆலயத்திலே ஒன்று கூடி இருக்கிறோம். இந்த நல்ல சந்தர்ப்பத்திலே இறை திருப்திக்காக பாடுபடுவோம் என்கிற தலைப்பின் கீழாக ஒரு சில மார்க்க செய்திகளை உங்களுக்கு மத்தியிலே எடுத்துரைக்கலாம் என நான் ஆசைப்படுகிறேன். முதலிலே இந்த தலைப்பிற்குள்ளாக செல்வதற்கு முன்பாக இறை திருப்திக்காக பாடுபடுவோம் என்று சொன்னால் இறை திருப்தி என்றால் என்ன, எதன் மூலம் இறைவனின் நேசத்தை, பாசத்தை, அன்பை இந்த அடியார்கள் பெற முடியும் என்று சொன்னால், முதலாவதாக நம்முடைய உள்ளத்திலே ஆழமாக பதிய வைக்க வேண்டிய காரியம் என்னவென்று சொன்னால், அல்லாஹ்வுடைய தூதர் காட்டித்தராத, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லாத, அல்லாஹ்வுடைய தூதர் செய்யாத, அல்லாஹ்வுடைய தூதர் அங்கீகாரம் அளிக்காத எந்த ஒரு காரியத்தை இந்த துனியாவிலே வாழுகிற காலகட்டத்தில் மார்க்கத்தின் பெயரால் நாம் பின்பற்றினோம் என்று சொன்னால் நிச்சயமாக அது அல்லாஹ்விடத்தில் நமக்கு இறை நேசத்தை, இறை பாசத்தை, இறை திருப்தியை பெற்று தராது. ஒரு காரியத்தை இந்த உலகத்திலே வாழுகிற மனிதன் செய்வதாக இருந்தால் அது அல்லாஹு ரப்புல் ஆலமீன் சொல்லி இருக்க வேண்டும், அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி இருக்க வேண்டும். அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் காட்டித்தராத எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் அது இறை திருப்தியை பெற்றுத்தராது, இறை கோபத்தை, சாபத்தை, நரக படுகொலிலே கொண்டு தள்ளுகிற அபாயகரமான சூழலிலே நாம் தள்ளப்பட்டு விடுவோம். எந்த அளவிற்கு என்று சொன்னால், இந்த உலகத்திலே படைக்கப்பட்ட முதல் மனிதர், முதல் நபி ஆதம் அலைஹிவஸல்லம் அவர்கள் தொடங்கி கியாமத் நாளுடைய இறுதியில் வரக்கூடிய மனிதர்கள் வரைக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகிற கட்டளை என்னவென்று சொன்னால், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆதமை படைத்து ஆதம் நபியிலிருந்து நம்முடைய அம்மா ஹவ்வா அம்மையாரை படைத்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இட்ட ஒரே ஒரு கட்டளை என்னவென்று சொன்னால், ஒரு மரத்தை காட்டி இந்த இடத்திலே நீங்கள் நல்ல முறையிலே வாழுங்கள், சுற்றி திரியுங்கள், என் புறத்திலே இருந்து உங்களுக்கு நான் ஒரு கட்டளையை பிறப்பிக்கிறேன், இந்த மரத்தை நீங்கள் நெருங்கக்கூடாது, என் கட்டளையை மீறி நீங்கள் நெருங்கினீர்கள் என்று சொன்னால் என்னுடைய கோபத்திற்கு நீங்கள் ஆளாவீர்கள் என்று சொல்லி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கட்டளையிட்டிருந்தான். ஷைத்தானின் தூண்டுதலின் காரணமாக ஆதம் நபி அல்லாஹ்வுடைய கட்டளையை மீறி மரத்தை நெருங்கி அல்லாஹ்வுடைய கோபத்திற்கு ஆளாகி பின்னர் அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்து இந்த உலகத்திற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆதம் நபியை அனுப்பும் போது சொன்ன வார்த்தை என்னவென்று சொன்னால், என் கட்டளை நீங்க என்ன செஞ்சிட்டீங்க, மீறிட்டீங்க, இந்த இடத்திலே இனி நீங்கள் வாழ்வதற்கு உங்களுக்கு என்ன இல்லை, உரிமை கிடையாது, உலகத்துக்கு போங்க. ஆதம் நபி, ஆதமுடைய சந்ததிகள் அத்தனை பேர் என்ன செய்யுங்க, போங்க. ஆனா உலகத்துக்கு போனதற்கு பின்பாக எப்படி வேண்டுமானாலும் வாழலாம் என்பது வாழ்க்கை இல்லை. இம்மா ஏத்தி என்னக்கும் மின்னி ஹுதன், என்னிடத்திலே இருந்து உங்களுக்கு நேர்வழி வரும். எது ஹலால், எது ஹராம், எது ஆகமாக்கப்பட்டது, எதுவெல்லாம் விளக்கப்பட்டது, எதுவெல்லாம் நேர்வழி, எதுவெல்லாம் வழிகேடுகள் என்று சொல்லி நான் உங்களுக்கு என்ன செய்வேன், கற்றுத்தருவேன். தூதர்களின் மூலமாக இறுதி தூதர் அன்னலம் பெருமகனார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரைக்கும் மனித சமூகத்திற்கு இறைவன் தூதர்களை
அனுப்பி இறை செய்திகளை அந்த தூதர்மார்கள் எந்த ஒரு குறைவும் இல்லாமல் மக்களுக்கு மத்தியிலே போதனை செய்துவிட்டு சென்றிருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு நாம் வாழுகிற இதே காலகட்டத்தில் மார்க்கத்திற்கு முரணான காரியங்கள், இஸ்லாத்திற்கு எதிரான காரியங்கள், அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் காட்டித் தராத எத்தனையோ அனாச்சாரமான ஆடம்பரமான இறை கோபத்தை இறை சாபத்தை பெற்றுத்தரக்கூடிய காரியங்களை எல்லாம் மனித சமூகம் சர்வ சாதாரணமாக செய்து கொண்டிருக்கிறது. எந்த அளவிற்கு? உதாரணமாக ஒரு முதலாளியிடத்திலே நாம வேலை செய்கிறோம். அந்த முதலாளியிடத்திலே நற்பெயரை நான் பெற வேண்டும். முதலாளி ஒரு வேலை சொன்னார்னு சொன்னா அதை சீக்கிரமாக நாம் முடித்து விட வேண்டும். இதன் மூலமாக முதலாளியின் திருப்தியை நான் பெற்றுக்கொள்ள முடியும். முதலாளி எனக்கு அதிகப்படியான சம்பளத்தை உயர்த்தி என்ன செய்வார்? தருவார். இப்படி எல்லா காரியங்களிலுமே மனிதரிடத்திலே பெறுகிற திருப்தி போதுமானது என்று சொல்லி மனிதர்கள் என்ன செய்கிறார்கள்? எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். சக மனிதனிடத்திலே திருப்தி பெற வேண்டும் என்று சொன்னால் அதற்கே இப்படி பாடாய்ப்படுகிற மனிதன், உழைக்கிற மனிதன், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே சொல்லுகிறான், வ மினன் நாசி மயஷ்ரி நஃப்ஸஹு இப்திகாக மர்லாத்தில்லா. மனிதர்களிலே சிலர் இருக்கிறார்கள், அந்த சிலர்கள் இறைவனின் திருப்தி எங்கே எங்கே என்று சொல்லி தேடித் திரிவார்கள். மனிதர்கள்ல சில பேர் தான் இருக்கிறாங்களாம். இந்த உலகத்தில் கோடிக்கணக்கான மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் சொல்றான், மனிதர்களிலே சொற்பமான மக்கள் சில பேர் தான் அவர்கள் செய்யக்கூடிய காரியத்திலே இறை திருப்தியை தேடித் திரிவார்கள். இன்னொரு வசனத்திலே இறைவன் பேசுகிறான், வரிலுவானும் மினல்லாஹி அக்பர், ரிலுவானும் மினல்லாஹி அக்பர், இறை திருப்தியை பெறுவதுதான் உங்களுக்கு மிகப்பெரியது. தாலிக ஹுவல் ஃபௌசுல் அலீம், அதுதான் மகத்தான வெற்றி என்று சொல்லி திருமறை குர்ஆனிலே இறை திருப்தியை குறித்து, இறை நேசத்தை குறித்து, இறை பாசத்தை குறித்து பல்வேறு வசனங்களிலே இந்த மக்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நல் வழியை நோக்கி அழைத்துக் கொண்டே இருக்கிறான். ஆனால் நாம் வாழுகிற இதே காலகட்டத்தில் ரபியுல் அவ்வல் மாதத்தை அடைந்திருக்கிற நாம், இன்றைய மாதத்தில் ரபியுல் அவ்வல்ல அல்லாஹ்வுடைய தூதர் பிறந்தார்கள் என்று செய்தி இருக்குது. ஆனால் இன்ன தேதியில் தான் பிறந்தார்கள் என்று சொல்லி எந்த ஒரு இதுவுமே இல்லை, செய்தியுமே இல்லை. ஆனால் இன்றைக்கு அல்லாஹ்வுடைய தூதரின் மீது நாங்கள் நேசத்தை பாசத்தை பொழிகிறோம் என்கிற பெயரிலே அல்லாஹ்வுடைய தூதரை அல்லாஹ்வுடைய நிலைக்கு எடுத்து செல்லக்கூடிய காரியங்கள் எல்லாம், எப்படி மரியமுடைய மகன் ஈசாவை அந்த கிறிஸ்தவர்கள் வரம்பு மீறி புகழ்ந்து கடவுள் நிலைக்கு கொண்டு சென்றார்களோ, அதே வேளையை இன்றைக்கு அல்லாஹ்வுடைய தூதருடைய பெயரால் சர்வ சாதாரணமாக செய்யக்கூடிய காட்சிகளை எல்லாம் பார்க்கிறோம். எந்த அளவுக்குன்னு சொன்னா, சினிமா பாட்டுல மெட்டெடுத்து அப்படியே அல்லாஹ்வுடைய தூதரின் மீது நாங்கள் மகப்பத் வச்சிருக்கிறோம், அல்லாஹ்வுடைய தூதரின் மீது நாங்கள் பாசத்தை பொழிகிறோம் என்கிற பெயரிலே இன்றைக்கு தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பல்வேறு
பல்வேறு ஊர்களிலே இப்படியான ஒரு அனாச்சாரமான காரியம், இது முழுக்க முழுக்க பச்சையான இணை வைப்பு. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறான், மை 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 யுஷ்ரிக் பில்லாஹ் ஃபகத் ஹரமல்லாஹு அலைஹில் ஜன்னா. யார் அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்து விட்டாரோ அவர் சுவனத்தின் வாடையை கூட நுகர முடியாது. அந்த மௌலூதுடைய வரிகள்ல என்ன வருது? அந்த கஃபாருல் ஹத்தாயா கஃபீரு அன்னி துனூபி மினல் மூபிகாத். பெரும் பாவங்களை எல்லாம் அழிக்கக்கூடிய எங்களின் நாயகமே என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே பாவ மன்னிப்பு கேட்கக்கூடிய இணை வைப்பான வரிகள் எல்லாம் அடங்கி இருக்கிற அந்த மௌலூது கிதாபுகளை எல்லாம் இன்றைக்கு பள்ளிவாசலிலே, பள்ளிகள் அனைத்தும் அல்லாஹ்வுக்கு சொந்தமானவை, அல்லாஹ்வை தவிர்த்து நீங்கள் வேறு எவரையும் அந்த பள்ளி வாயிலுக்குள் அழைக்காதீர்கள் என்று சொல்லி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கட்டளையிட்டிருக்க, அல்லாஹ்வுடைய தூதரை கடவுள் நிலைக்கு கொண்டு சென்று இது மாதிரியான காரியங்கள் நிகழக்கூடிய காட்சிகளை எல்லாம் பார்க்கிறோம். அப்ப இந்த உலகத்தில் வாழுகிற காலகட்டத்தில் மார்க்கத்திற்கு முரணான காரியங்கள், மார்க்கத்திற்கு முரணான சபைகள், இது குறித்து நாம் என்றைக்காவது பேசி இருக்கிறோமா? தனிநபர் தாவாக்களை கையில் எடுத்திருக்கிறோமா? இன்றைக்கு நன்மையை ஏவுவதற்கு ஊரிலே பல பேர் இருக்கிறார்கள். தீமையை தடுக்கக்கூடியவர்கள் யார்? தொழுகைக்கு வாங்க, பள்ளிவாசலோடு தொடர்பை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ளுங்கள், நன்மையான காரியங்களின்பால் விரைந்து வாருங்கள் என்று சொல்லி பேசுவதற்கு இன்றைக்கு ஆட்கள் உண்டு. ஆனால் தீமையை தடுக்க வேண்டும் என்று சொன்னால், நேற்றைய தினம் போதைக்கு எதிரான போதை ஒழிப்பு பிரச்சாரத்தை மேற்கொண்டு ஆண்கள் பெண்கள் மதரசாவுடைய மாணவர்கள் என்று சொல்லி பேரணியா போனோம். அந்த போகக்கூடிய அந்த நேரத்தில் டீக்கடை வாசல்ல 4 பேர் உட்கார்ந்துக்கிட்டு பேசுறாங்க. இவனுக்கு வேற வேலை இல்லை, உன்னை என்ன செய்வானுவோ, கொடியை தூக்கிட்டு வந்துருவானுவ. இவர் தீமையை தடுக்கவும் மாட்டாரு, சமூகத்தை குறித்து இவருக்கு என்ன செய்யாது, அக்கறையும் இருக்காது. நேற்றைய தினம் கூடிய கூட்டம் இறை திருப்திக்காக, இறை நேசத்திற்காக, இறை பாசத்திற்காக, இதன் மூலம் மறுமையிலே எனக்கு இறைவன் கூலியை தருவான் என்று சொல்லி அப்படி ஒரு நிகழ்வை நாம் ஏற்பாடு செய்திருந்தோம். அப்ப உலகத்தில் வாழுகிற காலகட்டத்தில் நான் உண்ணுகிற உணவாக இருந்தாலும், உடுத்துகிற உடையாக இருந்தாலும், நான் வசிக்கிற வீடாக இருந்தாலும், நான் பேசுகிற பேச்சாக இருந்தாலும், என் பிள்ளைகளை வளர்க்கிற காரியமாக இருந்தாலும், கணவன் மனைவி உறவாக இருந்தாலும், பெற்றோரை பேணுகிற காரியமாக இருந்தாலும், அதிலே முதன்மையானது பிரதானமானது இறை திருப்திக்காகத்தான் இதை நான் செய்கிறேன். இதன் மூலம் எனக்கு இறை திருப்தியை, இறை நேசத்தை, இறை பாசத்தை நான் பெற வேண்டும் என்று ஆதரவு வைக்கிறேன். உள்ளத்தில் அந்த எண்ணம் இல்லைன்னு வைங்க, 4 பேர் என்ன பார்க்கணும், என்னை பத்தி அவன் பேசணும், என்னை பத்தி அவன் புகழ வேண்டும் என்று சொல்லி முகஸ்துதிக்காக அப்படி செய்தோம் என்று சொன்னால், இம்மையிலும் நம்முடைய அறங்கள், நல்லறங்கள் நாசமாகி, மறுமையிலும் நம்முடைய நல்லறங்கள் நாசமாகி, இறுதியிலே நரக படுகொலிலே போய் சேர்கிற நிலைக்கு நாம் ஆளாகிவிடக்கூடாது. அல்லாஹ்வுடைய தூதர் வார்த்தெடுத்த அந்த சமுதாயம், சகாபாக்கள் ரலியல்லாஹு அன்ஹு வரலு அன்ஹு, அல்லாஹுவை அவர்கள் பொருந்திக் கொண்டார்கள், அல்லாஹுவும் அவர்களை
பொருந்திக் கொண்டான் என்கிற ரீதியில் அவருடைய வாழ்க்கையே தலைகீழாக மாறியது என்று சொன்னால், சகாபாக்கள் இறை திருப்திக்காக வேண்டி தங்கள் காரியங்களை அமைத்துக் கொண்டார்கள். ஒரு காரியம் பாவம் என்று தெரிந்தது என்று சொன்னால் உடனடியாக அதை விட்டு விலகினார்கள். ஆரம்ப காலகட்டத்தில் மது தடை இல்லாமல் இருந்தது. அப்புறம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொன்னான், தொழுகையுடைய நேரத்தில் மட்டும் மதுவை நீங்க என்ன செய்யாதீங்க, அருந்தாதீங்கன்னு சொன்னான். பிற்காலத்தில் முழுவதுமாக மது தடை செய்யப்பட்டு அல்லாவின் புறத்திலே இருந்து வகை செய்தி வந்ததுதான் தாமதம். பீப்பாய்களாக மது ஆறுகளை தெருக்களிலே ஓடவிட்டார்கள். என்ன காரணம்? இறைவன் தடை செய்து விட்டான். இதன் மூலமாக இறை திருப்தியை நாங்கள் என்ன செய்வோம்? பெற்றுக்கொள்வோம். அப்படி வாழ்ந்த அந்த சமூகத்திலே அப்துல்லா பின் அம்ரு பின் ஹரம் என்கிற ஒரு நபித்தோழர், இறை திருப்திக்காக வேண்டி அவர் செய்த தியாகம், அவர் செய்த உழைப்பு, அவர் பட்ட பாடுகள் எந்த அளவிற்கு தெரியுமா? விடிந்தால் நாளை உஹதுடைய களம், போர்க்களம். அல்லாஹ்வுடைய தூதர்ட்ட நேரா போறாங்க. போய் சொல்றாங்க, அல்லாஹ்வின் தூதரே, நாளை உஹது களத்திலே நான் கலந்து கொள்ளலாம் என நான் என்ன செய்கிறேன்? ஆசைப்படுகிறேன். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, நாளை உஹது களத்திலே நீங்கள் கலந்து கொண்டால் இஸ்லாமிய படையில் என்னுடைய கூட்டத்தில் முதலாவதாக கொல்லப்பட கூடியவர்கள் நீங்களாக இருக்கலான்ட்டாங்க. மூடலா. இந்த அப்துல்லா இப்னு அம்ரு பின் ஹரம் என்கிற தோழர் செல்வந்தர் கிடையாது. இவருடைய குடும்ப சூழல் என்னவென்று சொன்னால், இவருக்கு மொத்தம் 10 பிள்ளைகள். அதிலே ஒரே ஒரு ஆண்மகன் ஜாபிர் பின் அப்துல்லா. மீதம் இருக்கிற 9 பெண் பிள்ளைகள். மீதம் இருக்கிற 9 பெண் பிள்ளைகள். அந்த 9 பெண் பிள்ளைகளும் திருமணமாகி குடும்ப உறவுகளோடு வாழுகிற சூழலா என்று சொன்னால் அதுவும் கிடையாது. அதிலே 4 பெண் பிள்ளைகள் 5, 10 வயதிற்கும் குறைவானவர்கள். 4 பெண் பிள்ளைகள் பருவ வயதை அடைந்து இருக்கக்கூடியவர்கள். இந்த ஒரு சூழல்ல நாம எங்கேயாச்சும் வெளியே போறோம், வெளியூருக்கோ வெளிநாட்டுக்கோ போறோம், ஒரு பொட்ட பிள்ளை 2 பொட்ட பிள்ளை நமக்கு விட்டுட்டு போக என்ன செய்யாது? மனசு வராது. வெளிநாட்டுக்கு போறேனே 2 வருஷம் 3 வருஷம் என் பிள்ளைய நான் பார்க்காம இருப்பேனே, ஒரு தந்தை என்ன செய்வார்? ஏங்குவார், துடிப்பார். பிள்ளைகளோடு உறவாடி விளையாடி வெளிநாடு போகிற சூழல் வந்தால் கண்களிலே இருந்து கண்ணீர் அப்படி வரும். 9 பெண் பிள்ளையை விட்டுவிட்டு ஒரு மனிதர் போர்க்களத்தை சந்திக்க போகிறார். அதுவும் எப்படி? நாளைக்கு போனா மவுத்துன்னு தெரியும். ரிசல்ட் வந்துருச்சு, நாளைக்கு நான் மவுத்து, துனியாவில் எனக்கு இடம் இல்லை. 9 பெண் பிள்ளை விட்டு போவதற்கு ஒருவருக்கு மனம் வருமா? அவருடைய மகன் ஜாபிரை அழைக்கிறார். உஹது களத்திற்கு ஒரு நாளுக்கு முன்பாக மைதானத்திலே போருக்கான ஆயுதங்களை ஏற்பாடு செய்கிறார், வாகனங்களை ஏற்பாடு செய்கிறார். தந்தைக்கு ஒருபடி மேல போய் மகன் அவர் செய்யக்கூடிய காரியத்தை பாருங்க. மகனை கூப்பிட்டு சொல்றாரு, தந்தைக்கும் மகனுக்குமான அந்த பாச பிணைப்பு. அவர் சொல்லுகிறார், கண்ணீர் மல்க, இந்த உலகத்திலே நான் உயிருக்கும் மேலாக நேசக்கூடியவர் யார் தெரியுமா? அது அல்லாஹ்வுடைய தூதர். அந்த நேசத்திற்கு பின்பாக நான் அதிகமாக நேசிக்கக்கூடியது யார் தெரியுமா? என்னுடைய மகனாகிய நீ. நாளை உஹது களத்திலே சந்திக்க போகிறேன். அல்லாஹ்வுடைய தூதர் மூடலாக என்னுடைய மரணம் நாளை இருக்கலாம் என சொல்லிவிட்டார்கள். 9 பெண் பிள்ளைகளை உன் பாதுகாப்பிலே நான் என்ன செய்கிறேன்? விட்டு செல்கிறேன். எனக்கு ஒரு சில கடன் இருக்கிறது, அந்த கடனையும் நீ என்ன செய்? பொறுப்பேற்றுக்கொள் என்று சொல்லிவிட்டு
மகன்கிட்ட சொன்ன உடனே நம்ம இருக்கிறோம், இதுவே ஒரு போராட்ட களம், ஆர்ப்பாட்ட களம், ஏதோ ஒன்று போகிறோம். நான் போய் சொல்கிறேன் என் பிள்ளைகிட்ட, எப்பா நாளைக்கு ஒரு ஆர்ப்பாட்டம் போராட்டம், நாளைக்கு போனால் ஒரு 5 வருஷம் தூக்கி என்ன செஞ்சிருவான், ஜெயிலில் தூக்கி போட்டுருவான். வீட்டை பார்த்துக்கன்னா என்ன செய்வான், இருக்கணும் தெரியாமல் இருக்கணும். உங்களுக்கு எதுக்கு இந்த வேலை, வேண்டாத வேலை, இப்படி தானே கேட்போம். ஒரு வாப்பாக்காரர் சொல்கிறாரு, நாளைக்கு உகத களத்துக்கு போகிறேன், வஃபாத்தாவன் அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செஞ்சிட்டாங்க, வஹீயின் அடிப்படையில் சொல்லிட்டாங்க, நாளைக்கு என்னுடைய மௌத்து என்ன செய்யலாம், இருந்தாலும் இருக்கலாம். 9 பெண் பிள்ளையும் உன் பாதுகாப்பில் என்ன செய்யறேன், விட்டுட்டு போறேன். போர்க்களத்தை சந்தித்து அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னது போலவே ஷஹீதாக்கப்படுகிறார்கள். மகனார் ஜாபிருக்கு தகவல் சொல்லப்படுகிறது. மகனார் ஜாபிர் ஓடோடி வந்து பார்க்கிறார்கள். உகது களத்திலே கொல்லப்பட்ட சகாபாக்களுடைய ஜனாசாக்கள் எல்லாம் கிடத்தி வைக்கப்பட்டிருக்கின்றன. அத்துணை ஜனாசாவும் மூடிய நிலையில இருக்குது, திறந்த நிலையில இருக்குது. இந்த அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய ஜனாசா மாத்திரம் மூடிய நிலையில இருக்குது, முகமெல்லாம் மூடி இருக்குது, கவர் பண்ணி வச்சிருக்கிறாங்க. போய் பார்க்கறாங்க, பார்த்த உடனே எந்த ஜனாசா முகம் மூடப்பட்டு இருக்கிறதோ அதுதான் நம்முடைய வாப்பா, நம்முடைய அத்தா. பக்கத்தில் போயிட்டு பார்க்க போறாங்க. சகாபாக்கள் சொல்றாங்க, பார்க்காதீங்க, வேண்டாம், தாங்க மாட்டீங்க, தடுக்கிறாங்க. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார், அவர் போட்டு பார்க்கட்டும் அப்படிங்கிறாங்க. அப்ப ஜாபிர் சொல்றாரு, நேற்று எங்க வாப்பா எங்கிட்ட சொல்லிட்டாருங்க, மவுத் இன்னைக்கு வரும்னு சொல்லிட்டாரு, எல்லாத்துக்கும் உள்ளது தானே, அல்லாஹ்வுடைய பாதையில் எங்க வாப்பா வந்தாரு, மவுத்தை நான் பார்க்கிறேங்கிறாங்க. அப்ப சரி பாருங்கன்னு சொல்லி அனுமதி கொடுத்தவுடன் அந்த முகத்திரையை, திரைச்சீலையை விலக்கி பார்க்கிறார்கள். தேம்பி தேம்பி அழுகிறார்கள் ஜாபிர். நேற்று உடலோடு, உடலிலே உயிரோடு இருந்த என்னுடைய தந்தை, என்னிடத்திலே பேசிக்கொண்டிருந்த என்னுடைய தந்தை போர்க்களத்திலே மூக்கை அறுத்து விட்டார்கள், காதுகளை அறுத்து விட்டார்கள், உதடுகளை அறுத்து விட்டார்கள். நேற்று உடலோடு, உடலிலே உயிரோடு இருந்த தந்தையை இந்த நிலையிலே ஒரு பிள்ளை பார்க்கிறார் என்று சொன்னால், மகன் பார்க்கிறார் என்று சொன்னால் உள்ளம் எவ்வளவு வேதனைப்பட்டிருக்கும். கதறி கதறி அழுகுறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஜாபிருடைய தோள்களிலே தட்டி கேட்கிறாங்க, ஜாபிரே தபுக்கி அவுலா தபுக்கி, நீங்கள் அழுங்கள் அல்லது அழாமல் இருங்கள். இப்போது அல்லாஹு ரப்புல் ஆலமீன் வானத்திலே இருந்து ஒரு வானவ படையை உங்கள் தந்தைக்காக வேண்டி களமிறக்கி இருக்கிறான். அவருடைய வேலை என்ன தெரியுமா, உங்களின் தந்தை மண்ணறைக்குள்ளாக, கபருக்குழிக்குள்ளாக அடக்கம் செய்யப்படுகிற வரையிலும் அந்த வானவர்கள் தங்களுடைய பிரம்மாண்டமான ரெக்கைகளால் உங்கள் தந்தைக்கு நிழல் கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். சுப்ஹானல்லாஹ். ஒரு தந்தை 9 பெண் பிள்ளையை விட்டுவிட்டு இறை திருப்திக்காக வேண்டி, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, உங்களுடைய தந்தை இறை திருப்தியை பெற்றுவிட்டார். இறை திருப்தி வேண்டும் என்று சொன்னால் உயிரை கூட துச்சமாக மதித்து அல்லாஹ்வுடைய பாதையிலே போர்க்களத்திற்காக வேண்டி அவருடைய கால்கள் நகர்ந்தது என்று சொன்னால், இன்றைக்கு இறை திருப்தி இல்லாத ஒரு திருமண வீடு என்றால் கூட, தௌஹீத்வாதிகள் என்று தங்களை சொல்லிக் கொள்ளக்கூடியவர்கள் கூட ஆடம்பரமான திருமணங்களிலே, அனாச்சாரமான காரியங்களிலே போய் கலந்து கொள்ளக்கூடிய காட்சிகளை எல்லாம் கண்கூடாக பார்க்கிறோம். அதற்கு பின்னால் அந்த அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வாங்கிய கடனை கேட்டு யூதர்கள்லாம் என்ன செய்யறாங்க, ஜாபிருடைய வீட்டுக்கு வராங்க. உங்க வாப்பா கடன் வாங்கியிருக்கிறாரு, அந்த கடனை ஃபுல்லா மொத்தமா என்ன செய்யுங்க, செட்டில் பண்ணுங்க. அப்ப ஜாபிர் சொல்றாரு, எங்க வாப்பா கடன் வாங்கியிருக்கிறாரு, நான் தான் பொறுப்பு, அவகாசம் கொஞ்சம் தாங்கல, எங்க வாப்பா இறந்து இப்பதான் ஆச்சு, கொஞ்ச நாள் ஆச்சு, கண்டிப்பா உங்களுடைய கடனை என்ன செய்வேன், தந்துருவேன் அப்படிங்கிறாங்க. அவனுக்கு என்ன செய்யல, உடுற மாதிரி தெரியல. அல்லாஹ்வுடைய தூதர்ட்ட போய் சொல்றாங்க, என்னுடைய வாப்பாவுடைய கடனுக்கு நான் பொறுப்பு,
ஆனால் கடன் கொடுத்தவர்கள் இன்றைக்கு என்னிடத்திலே வந்து கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, இறை திருப்திக்காக வேண்டி ஒரு மனிதர் வாழ்ந்தார் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய உதவி எப்படியும் வரும் என்பதற்கு அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறாங்க, உங்க வீட்டில் இப்போ என்ன இருக்குது? ஒரே ஒரு கைப்பிடி அளவு பேரித்தம் பழங்கள் இருக்கின்றன, அதை நீங்க என்ன செய்யுங்க, கொண்டு வாங்க அப்படிங்கிறாங்க. அதை ஒரு பாத்திரத்துக்குள்ள போட்டு அல்லாஹ்வுடைய தூதர் வானை நோக்கி கைகளை உயர்த்தி துஆ செய்யறாங்க, பிரார்த்தனை செய்யறாங்க. செஞ்சு முடிச்சிட்டு இப்ப எல்லாரையும் கூப்பிடுங்க, எடுத்து கொடுங்க அப்படிங்கிறாங்க. கொடுக்க 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 குறைவில்லாமல் எல்லா கடனுக்கும் பேரித்தம்பழங்களை ஜாபிர் அவர்கள் கொடுத்து கொண்டே இருந்தார்கள். அப்ப இறை திருப்திக்காக இந்த உலகத்தில் நாம் வாழ்ந்தோம் என்று சொன்னால், இறை நேசத்திற்காக இந்த உலகத்திலே நாம் போராடினோம் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய உதவி நமக்கு எப்படியும் வரும், எந்த வடிவத்தில் வேண்டுமானாலும் வரும். அதே மாதிரி இறை திருப்திக்காக வேண்டி இன்னொரு தோழர், நபி தோழர், அல்லாஹ்வுடைய தூதருடைய சபைக்கு மனிதர் ஒருவர் வருகிறார். வந்து சொல்லுகிறார், அல்லாஹ்வின் தூதரே, எனக்கு சொந்தமான ஒரு தோட்டம் ஒன்று இருக்குது. அந்த தோட்டத்தை சுற்றி நான் என்ன செய்யணும், வேலி போடணும்னு ஆசைப்படுறேன். கால்நடைகள் எல்லாம் உள்ளே வந்து என்னுடைய தோட்டத்தை என்ன செய்கிறது, நாசம் செய்து விடுகின்றன. நான் வேலி போடணும்னு சொன்னா என்னுடைய தோட்டத்திற்கு உள்ளாக வேறு ஒரு நபருடைய பேரித்தம் பழத்தினுடைய மரம் என்ன செய்யுது, நிற்குது. அதை விட்டுட்டு நான் என்ன செய்ய முடியாது, வேலி போட முடியாது. அப்ப நீங்க அந்த பேரித்தம் பழத்தினுடைய உரிமையாளரிடம் அந்த பேரித்தம் பழ மரத்தை எனக்காக நீங்க என்ன செய்யுங்க, சிபாரிசு செஞ்சு பேசி தாங்க, வாங்கித்தாங்க. அதுக்கு என்ன தொகை உண்டா, நான் என்ன செஞ்சிடறேன், கொடுத்துட்றேன் அப்படிங்கிறாங்க. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் அந்த பேரித்தம் பழத்தினுடைய அந்த உரிமையாளரை கூப்பிட்டு சொல்றாங்க, இவர் தன் தோட்டத்தை சுற்றி வேலி போட போறாரு. உங்களுடைய மரபு என்ன செய்யுது, உள்ளதான் நிற்குது. அந்த பேரித்தம் பழத்தினுடைய மரத்திற்கு என்ன தொகையோ அதை நாங்கள் என்ன செஞ்சிடறேன், கொடுத்துட்றேன். அதை நீங்க இவருக்காக நீங்க என்ன செய்யுங்க, விட்டு கொடுத்துருங்க. அப்படி நீங்கள் விட்டு கொடுத்தால், அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க கூடுதலா, அப்படி நீங்கள் விட்டு கொடுத்தால் நாளை சுவனத்திலே ஸ்வர்க்கத்திலே உங்களுக்கு ஒரு மரத்துக்கு நான் என்னது கேரண்டிங்கிறாங்க. பேரித்தம்பழத்துக்கு என்ன தொகையோ நான் என்ன செஞ்சிடறேன், கொடுத்துட்றேன். இந்த துனியாவில் அவர் ஒரு வேலி போடணும்னு கேட்கிறார். அந்த பேரித்தம்பழத்தை விட்டு நீங்க என்ன செஞ்சீங்க, விட்டு கொடுத்தீங்கன்னா சுவனத்திலே சொர்க்கத்திலே உங்களுக்கு ஒரு பேரித்தம் மரத்துக்கு நான் கேரண்டிங்கிறாங்க. அப்ப சுவனத்திலே பேரித்தம் மரம் என்று சொன்னால் சுவனம் என்னது, கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, உறுதி ஆயிடுச்சு. அப்ப அவர் பார்த்துட்டு அதெல்லாம் முடியாது அப்படிங்கிறார், அதெல்லாம் கொடுக்க முடியாது, எனக்கு வாழ்வாதாரம் பொருளாதாரம் இதுதான், அதை கொடுத்துட்டு நான் என்ன செய்ய. இதை பார்த்து கொண்டிருந்த அபு தஹ்தா ரலியல்லாஹு அன்ஹு என்கிற ஒரு தோழர் குடுகுடுன்னு ஓடி போய் அந்த பேரித்தம் மரத்தினுடைய உரிமையாளரை பிடிச்சி கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரோடு நீங்கள் பேசியதை நான் கேட்டு கொண்டிருந்தேன். உங்களிடத்தில் இருக்கிற அந்த பேரித்த மரத்தை நீங்க எனக்கு தாங்க, அதற்கு பகரமாக என்னிடத்திலே மிகப்பெரிய ஒரு தோட்டம் ஒன்று இருக்குது, அதை நீங்க என்ன செஞ்சுக்கோங்க, எடுத்துக்கோங்க அப்படிங்கிறாங்க. ஒரே ஒரு பேரித்தம் பழத்தினுடைய மரத்திற்காக வேண்டி தன் பெரும் தோட்டத்தை என்ன செய்யறாரு, கைமாறா கொடுத்து. எவர் பார்க்கிறார், ஆகா நல்ல இருக்க, ஒரு பேரித்தம் பழ மரத்துக்கு ஒரு மிகப்பெரிய தோட்டமா. அந்த ஆள் என்ன பண்றாரு, துனியாவை பார்க்கிறாரு. மறுமையில சொர்க்கம் கிடைக்கும்னு என்ன சொன்னாங்க ரசூல்லா. அதை விட அவருக்கு துனியால என்னவா இருக்குது, பிரியமா இருக்குது. அப்ப அபு தஹ்தா அவர்கள் தன்னுடைய மிகப்பெரும் தோட்டத்தை கொடுத்து அந்த ஒரே ஒரு பேரித்த பழத்தினுடைய மரத்தை பெற்றுக்கொண்டு அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட வந்து சொல்றாங்க, அல்லாஹ்வின் தூதரே, அந்த பேரித்த அந்த பேரித்த மரத்தினுடைய உரிமையாளரிடம் என்னுடைய மிகப்பெரிய தோட்டத்தை கொடுத்து அந்த பேரித்த மரத்தை நான் வாங்கிட்டேன். உங்கள்கிட்ட ஒருத்தர் வந்து கேட்டாரா இல்லையா, நான் வேலி போடணும்னு, அவருக்கு இந்த மரத்தை நீங்க என்ன செஞ்சிருங்க, கொடுத்துருங்க. தோட்டமும் இல்ல, பேரித்தனுடைய
மரமும் இல்லை, இன்னைக்கு ஓட்டாண்டி எல்லாம் காலி. வீட்டுக்கு போகணுமே, வீட்டை மாட்ட போறாரு. நம்ம ஊடா இருந்தா என்ன ஆகும்? மதீனா கிளைக்காக வேண்டி இன்றைக்கு நாம் என்ன செய்யறோம்? பள்ளிவாசலுடைய கட்டுமான பணிக்காக வேண்டி நீங்க தாராளமா தாங்கன்னு சொல்றோம். இதே நான் இருக்கேன்னு வைங்க, ஒரு ஒரு 50,000 ரூபா 1,00,000 ரூபா கொடுத்துட்டு நான் வீட்டுக்கு போறேன். வீட்டில் போயம்மா பள்ளிவாசல் கட்டுமானத்துக்கு 1,00,000 ரூபா கொடுத்தேன்னா என் வீட்டுக்காரர் என்ன சொல்லுவா? அறிவு இருக்கா உங்களுக்கு? ஒரு 5,000 10,000 கொடுத்தா போதாதா? 1,00,000 ரூபாய் தூக்கி இப்படி கொடுத்துட்டு வந்துட்டீங்களே, இப்படித்தான் நம்ம கேட்போம். வீட்டுக்கு போகணுமே, மனைவியை பார்க்கணுமே, வாழ்வாதாரம் அதுதான், பொருளாதாரம் அதுதான், தங்கக்கூடிய இடமும் அதுதான். மனைவிட்ட போறாங்க, உம்மு தகுதாட்ட போய் சொல்றாங்க, ஏமா வாமா வெளியே வீட்டை விட்டு வெளியே போவோம். என்ன காரணம்? இப்படி இப்படி அல்லாஹ்வுடைய தூதர்ட்ட ஒரு நபர் வந்து இப்படி பேரித்த மரத்தினுடைய இதை கேட்டாரு, வேலி போட கஷ்டப்படுறேன்னு சொன்னாரு. நம்ம தோட்டத்தை நான் கொடுத்து அதை நான் என்ன செஞ்சுட்டேன்? கொடுத்துட்டேன், நம்மகிட்ட ஒண்ணுமே கிடையாது இப்போ. அப்ப அவங்க சொல்றாங்க, மனைவி உம்மு தகுதா சொல்றாங்க, நீங்கள் செய்த வியாபாரத்திலேயே இதுதான் இறை 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 திருப்திக்கான வியாபாரம். அப்ப எப்படி வாழ்ந்திருக்காங்கன்னு பாருங்க. ஒரு காரியத்தில் இறை திருப்தி கிடைக்கும் என்று சொன்னால், இறை நேசம் கிடைக்கும் என்று சொன்னால், இறை பாசம் கிடைக்கும் என்று சொன்னால் தங்களுடைய பொருளாதாரத்தை இழப்பதற்கு தயாராக இருந்தார்கள். உயிரை இழப்பதற்கு 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 தயாராக இருந்தார்கள். எந்த அளவிற்கு? இப்படி ஒவ்வொரு வரலாறையும் எடுத்து பார்த்தோம் என்று சொன்னார், நாம் இந்த உலகத்தில் கொள்கைக்காக வேண்டி, ஏகத்துவத்திற்காக வேண்டி இழி சொற்களை, பழி சொற்களை, அவதூறுகளை, அபாண்டங்களை 4 பேர் பார்த்து நம்ம என்ன செய்வான்? கேலி செய்வான். ஜமாத்து ஜமாத்துன்னு கிடக்கிறான், பள்ளிவாசல்லையே கிடக்கிறான், எங்கேயுமே வரமாட்டேங்கிறான், கல்யாணம் கூட வரமாட்டேங்கிறான், சடங்கு சோரம் கூப்பிடுறேன் வரமாட்டேங்கிறான், சுன்னத்து சோரா வரமாட்டேங்கிறான், வீட்டில் ஒரே சண்டை. உலகத்தின் பார்வைக்கு வேண்டுமானால் நாம் மற்றவர்களுக்கு ஏளனமாக தெரியலாம். நான் இறை பாசத்திற்காக வேண்டி ஒவ்வொரு நாளையும் கடத்தி கொண்டிருக்கிறேன். உறவுக்காரனோடு சண்டை, அண்ணன் தம்பியோடு சண்டை. சொந்த சண்டையா, சொத்து சண்டையா? ஒன்றும் கிடையாது, கொள்கைக்காக தான் சண்டை. பிடிவாதம் பிடிக்கிறான், எங்கேயும் வர மாட்டேங்கிறான். எது பிடிவாதம்? ஒரு பாவமான காரியத்துக்கு நீ போற, நான் அதுக்கு வரமாட்டேன் என்று சொல்வது, நான் செய்வது பிடிவாதமா அல்லது நீங்கள் செய்வது பிடிவாதமா? அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்தில் ஜுலைபிப் என்கிற ஒரு தோழர் இருந்தார், நபி தோழர். நாம் சில பேரை ஏளனமா இழிவா பார்ப்போம். முகம் கொஞ்சம் ஒரு மாதிரியா இருந்தா, நெட்டையா இருந்தா பட்ட பெருசுலாம் கூப்பிடுவோம், சில பேரை உருவக்கேலி எல்லாம் செய்வோம். அப்படி ஒரு தோழர் ஜுலைபிப், முகமெல்லாம் தழும்பு தழும்பா இருக்கும், குள்ளமா தான் இருப்பார் ஆளு. சமூகத்தில் அவருக்கு பொண்ணே இல்லை. யாரை கேட்டாலும் சரி, ஜுலைபிப்புக்கா பொண்ணு தரமாட்டோம், ஜுலைபிப்புக்கு பொண்ணா தரமாட்டோம். இன்னைக்கு நல்லா பாருங்க, உச்சாணி கும்பல இருப்பார் அண்ணன், கோடிக்கணக்காக வச்சிருப்பாரு சொத்து. தான் தங்கச்சியோ தான் தம்பியோ கஷ்டப்படுவான், 5 காசு கொடுக்க மாட்டான். ஆனால் ஆடம்பரமா திருமணம் பண்ணணும்னா லட்சக்கணக்கில் செலவு பண்ணுவான். தான் தம்பி தான் தங்கச்சி கடன்ல மூழ்கி இருப்பார்கள், வட்டியிலே மூழ்கி இருப்பார்கள். தங்களுடைய பொருளாதாரத்தை வெளியிலே எடுப்பதற்கு கூட அவனுக்கு என்ன செய்யாது, மனம் வராது. ஆனா திருமணம் வந்துருச்சுன்னு வைங்க, 10 வீட்டுக்கு சேர்த்த மாதிரி பந்தல், அப்படியே லைட்லாம் அப்படி என்ன செய்யும், ஜொலிக்கும். கால் மாத்து சோறு, கை மாத்து சோறு, மறுவூட்டு சோறு, டீ பார்ட்டி. இவன் சோத்துக்கு பண்ற செலவு மட்டுமே ஒரு மேலப்பாளையத்தில் மட்டுமே 5 லட்சம் ரூபா 6 லட்சம் ரூபா ஒரு திருமணத்தில் இவன் சோத்துக்கு செய்யற செலவு மட்டும். அப்ப ஜுலைபிப் என்கிற தோழர் முகமெல்லாம் தழும்பு தழும்பாக குள்ளமாதான் இருப்பாரு. அவரை மக்கள் பார்த்தாலே ஒரு மாதிரியா தான் பார்ப்பாங்க. ஜுலைபிப்பா அந்த மாதிரி பார்க்கக்கூடிய ஆளு. பொண்ணு யாருமே என்ன செய்யல, கொடுக்கல. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர்ட்ட போய் சொல்றாங்க, இளம பருவம் வந்துருச்சு, நானும் என்ன பண்ணிட்டேன், இளமைய தாண்டி போய்கிட்டு இருக்கிறேன், எனக்கும் உணர்வுகள் உண்டு, உணர்ச்சிகள் உண்டு,
திருமணத்துக்கு பொண்ணு யாருமே எனக்கு என்ன செய்ய மாட்டேங்கிறாங்க, தர மாட்டேங்கிறாங்க, எனக்கு நீங்க சிபாரிசு பண்ணி நீங்க இப்ப என்ன செய்யுங்க, பெண் பாருங்க அப்படிங்கிறாங்க. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் இன்னொரு தோழர் வீட்டுக்கு போய் பெண் பார்க்க போறாங்க. அந்த பெண்ணுடைய தாயும் தந்தையும் அல்லாஹ்வுடைய தூதர் தான் என்ன செய்யறாங்க, பெண்ணு பார்க்க வராங்க நினைச்சிட்டு, வாங்க 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 அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ், மாட்டோன்னு சொல்லுவோமா வேண்டாம் சொல்லுவோமா, தூதருக்கே என் மனைவியா போதுன்னு சொன்னா எவ்வளவு பெரிய காரியம், இப்படி எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, இல்லம்மா பொண்ணு எனக்கு இல்லை, என்னுடைய தோழர் ஜுலைபிபுக்காக நான் என்ன செஞ்சிருக்கிறேன், கேட்டு வந்திருக்கிறேன், ஜுலைபிபுக்கா கொடுக்க மாட்டோம் அப்படின்ட்டாங்க. அப்ப அந்த பெண்மணி சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் ஒருவரை சிபாரிசு செய்கிறார் என்று சொன்னால் அவர் நிச்சயமாக நல்லவராகத்தான் இருப்பார். இறைவனுக்காக அவர் எதையும் செய்வார், இறை தூதருக்காக வேண்டி எதையும் செய்வார். அல்லாஹ்வுடைய தூதர் ஒருத்தரை சொல்றாங்க, சிபாரிசு பண்றாங்க, வேண்டான்னு சொல்லுவீங்களா நீங்க? நான் அவரைத்தான் என்ன செய்வேன், திருமணம் செய்து கொள்வேன். திருமணம் முடிக்கிறாங்க. திருமணம் முடிச்சு நம்மளா இருந்தா என்ன செய்வோம், திருமணம் முடிச்ச கையோட டூருக்கு போவோம், ஊட்டி கொடைக்கானல் சென்னை கேரளா பெங்களூர். திருமணம் முடிச்சு ஒரு சில நாட்கள் ஒரு சில வாரங்கள் ஒரு சில மாதங்கள் போர்க்களத்துக்கு போறாங்க. ஜுலைபிப் வழி அனுப்புறது யாரு, மனைவி வழி அனுப்பி வைக்கிறாங்க. போர்க்களத்திற்கு சென்றால் ஜுலைபிபினுடைய 2 கைகள் வெட்டப்பட்டு விட்டன, 2 கால்கள் வெட்டப்பட்டு விட்டன. அல்லாஹ்வுடைய தூதர் போர்க்களத்தை பார்க்கறாங்க, ஃபுலான் ஓ ஃபுலான் யாரும் இல்லாம பாருங்க, தேடி பாருங்க, விட்டுட்டீங்களா, எல்லாரும் வந்துட்டாங்களா? அப்ப சகாபாக்கள் அப்ப கூட ஜுலை வந்தாரு யாருக்கும் தெரியல, ஒரு போட்டாவே நினைக்க மாட்டாங்கல்ல, எல்லாரும் வந்துட்டாங்க. நான் ஒருவரை தேடிக்கொண்டிருக்கிறேன், என்னுடைய ஜுலைபிப்பை நான் தேடிக்கொண்டிருக்கிறேன், போய் தேடுங்க அப்படிங்கிறாங்க. 2 கைகள் 2 கால்கள் வெட்டப்பட்ட நிலையில் ஜுலைபிபுக்கு ஸ்ட்ரக்சர் இல்லை, சந்தூக்கு இல்லை. அல்லாஹ்வுடைய தூதர் அவருடைய கரங்களால் ஜுலைபிப்பை தூக்கி அடக்கம் செய்தார்கள். மனைவிக்கு தகவல் சொல்லிவிடப்படுகிறது, எந்த நிலையில் உங்களுடைய கணவர் போர்க்களத்திற்கு வந்தார் கேட்டு விடுறாங்க. ஜுலைபிபினுடைய மனைவி சொல்றாங்க, குளிப்பு கடமையான நிலையில் ஜுலைபிப் வந்தார் போர்க்களத்திற்கு. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அல்லாஹ்வின் புறத்திலே இருந்து இப்போது வானவர்கள் ஜுலைபிப்பை குளிப்பாட்டி கொண்டிருக்கிறார்கள். இறந்து போனா நாம் என்ன செய்வோம், குளிப்பாட்டுவோம், கஃன் இடுவோம். வானவர்கள் குளிப்பு கடமையான நிலையில் தாம்பத்தியத்திலே ஈடுபட்டு குடும்ப வாழ்க்கையிலே ஈடுபட்டு போர்க்களம் என்ற செய்தி வந்தவுடன் மனைவி போர்க்களத்துக்கு அனுப்பி விடுறாங்கன்னா, போர்க்களத்துக்கு போனா கை போகலாம், கால் போகலாம், விரல் போகலாம், படுத்த படுக்கை ஆகலாம், உயிரே கூட போகலாம். அப்ப ஜுலைபிபி அவருடைய மனைவி அனுப்பி வைக்கிறாங்கன்னு சொன்னா என்ன காரணம், இறை திருப்தி மட்டும்தான் காரணம். அப்ப இந்த உலகத்தில் வாழுகிற காலகட்டத்தில் மார்க்கத்திற்கு முரணான காரியமாக இருந்தால், இதிலே இறை திருப்தி இல்லை என்று சொன்னால், என் உயிரே போனால் நான் என்ன செய்ய மாட்டேன், உறுதியா நிக்கணும். இறை திருப்தியான காரியங்களில் அதிகமாக நான் பங்கெடுப்பேன். இன்றைக்கு இந்த மேலப்பாளையத்தை பொறுத்த மட்டும் ஒரு 10,000 பேர் இருக்காங்கன்னு வைங்களேன். உதாரணமா நாம ஒரு மகரீபுடைய நேரத்தில் நிகழ்ச்சின்னு சொல்றோம், இத்தனை பேர் தான் உட்கார்ந்து இருக்கோம். என்ன காரணம்? மற்றவர்களுமே பாருங்க, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆச்சு, நான் கேளிக்கையும் கூத்தும் கும்மாளமும், கூலிக்கு போவோமா, எந்த படத்துக்கு போகலாம், மறுமையில காலி ஆயிரும். அப்படிதான் போயிட்டு இருக்கு இன்னைக்கு நிலைமை. இளைஞன் இன்னைக்கு எப்படி இருக்கிறான், இரவுல 1 மணி 2 மணி 3 மணின்னு சொல்லி இந்த நாய் பேம் ஊதும்ல, அந்த மாதிரி ஒரு வச்சுக்கிட்டு ஹாரனை வச்சுக்கிட்டு மூர்க்கத்தனமாக இரவுல 1 மணி 2 மணி 3 மணிக்கு வயோதிகர்கள் இருப்பாங்க, கர்ப்பிணி பெண்கள் இருப்பாங்க, குழந்தைகள் இருப்பாங்க, தெருவுக்குள்ள போறான், தாறு மாறா போறான், மூர்க்கத்தனமா இருக்கான். ஏன், அவனுடைய வயசு அப்படிப்பட்டது. 100 வயசுல ஒருத்தர் 110 ஸ்பீட்ல போனா அது நமக்கு ஆச்சரியம். 18 வயசு பையன் 110ல போனா யதார்த்தம் அதுதான். அப்ப இன்றைக்கு இறை திருப்தியை நோக்கி இளைஞர்களை, போதையிலே வீழ்ந்து கிடக்கக்கூடியவர்களை நன்மையின்பால் அழைக்கிற பணி நமக்கும் இருக்குது. எந்த அளவிற்கு அல்லாஹ் தஆலா சொல்றான் குர்ஆன்ல, நன்மையை ஏவி தீமையை தடுத்து நல் வழியை நோக்கி அழைக்கிற கூட்டம் உங்கள்கிட்ட என்ன செய்யணும், இருக்கணும்.
என் வீட்டுக்குள்ள ஒரு தீமை நடந்தாலும் அதிலே இறை திருப்தி இல்லாத காரியத்தை அவர்கள் செய்தாலும் அதற்கு எதிராகவும் நான் களமாடுவேன். அதை எதிர்த்தும் நான் என்ன செய்வேன், பேசுவேன். நம்ம சமூகத்து பெண்கள் சுபஹானல்லாஹ், அல்லாஹ் பாதுகாக்கணும். இன்றைக்கு குடும்ப தலைவனுடைய பேச்சை எல்லாம் மீறி இன்றைக்கு மார்க்கத்திற்கு முரணாக இந்த ஆடம்பரமான திருமணங்கள், அனாச்சாரமான காரியங்களுக்கு அதிகப்படியான முக்கியமான காரணம் யாருன்னு சொன்னா பெண்களாத்தான் இருக்கிறாங்க. இங்க போய் கேட்டு பாருங்களேன், எல்லா வீட்லயும் போய் சாப்பிட்டுருக்கோம், வைக்கத்தானே செய்யணும். நம்ம 300 காலம் 400 காலம் வச்சுதான் ஆகணும். வட்டிக்கெல்லாம் வாங்கி, திருமணங்கிற பேர்ல வட்டிக்கு வாங்கி, அல்லாஹ் சொல்றான், வட்டியை வாங்கக்கூடியவர்கள் அல்லாஹ்வோடு நீங்கள் போரிட்டு கொண்டிருக்கிறீர்கள். சர்வசாதாரணமா நாம் பார்க்கிறோம், நினைக்கிறோம், அப்படித்தானங்க. அப்ப இந்த உலகத்தில் வாழுகிற காலகட்டத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே சொல்லக்கூடிய செய்தி, மினன் நாசி மயஸ்ரி நஃப்ஸஹு இப்திகாக மர்லாத்தில்லா, மனிதர்களில் சிலர் இருக்கிறார்கள், அந்த சிலர் இறைவனின் திருப்தி எங்கே எங்கே என்று தேடுவார்கள். அப்படி தேடக்கூடிய மக்களாக நாம் என்ன செய்யணும், மாறணும். ஒரு காரியத்திலே இறை திருப்தி இருந்தது என்று சொன்னால் அதை செய்வதற்கு நான் பாடுபடுவேன், போராடுவேன். ஒரு காரியத்தில் இறைவனின் திருப்தி, இறைவனின் நேசம், இறைவனின் பாசம் இல்லை என்று சொன்னால் அது என் உயிரே போனாலும் சரிதான், செய்ய மாட்டேன். ஏன்னா நிச்சயமாக இந்த உலகத்தை விட்டு நாம் பிரிவோம். இறைவன் திருமறை குர்ஆன்ல சொல்றான், வாஹிரத்து ஹைருவ அபுகா, இந்த உலகத்தை விட உங்களுக்கு மறுமைதான் சிறந்தது. இந்த உலகத்தினுடைய இன்பங்கள் மனிதனை கவர்ந்து கொண்டே இருக்கும். எந்த அளவிற்கு, ஜுய்யில லின்னாசி ஷுப்பு ஷஹவாத்தி மினன் நிசா வல் பனீன வல் கனாதிரில் முகன் தரத்தி மின தகபி வல் ஃபில்லத்தி வல் ஹைலில் முஸ்ஸௌமதி தாலிக்க மத்தாவுல் ஹயாத்து துன்யா வல்லாஹு இந்தஹு அஸ்ருல் மஆப். மனிதர்களுக்கு பெண்களின் மீது ஆசை உண்டு, பெண்களுக்கு ஆண்களின் மீது ஆசை உண்டு. தங்கத்தாலான குவியல்கள், வெள்ளியாலான குவியல்கள், பெண் பிள்ளைகள், ஆண் பிள்ளைகள், கால்நடைகள், இவையெல்லாம் இந்த உலகத்தினுடைய அற்பமான சுகம். அழகிய தங்குமிடம் அல்லாஹ்விடத்தில் தான் இருக்கிறது. அந்த அழகிய தங்குமிடம் இந்த உலகத்தில் நாம் வாழுகிற காலகட்டத்தில் அந்த அழகிய தங்குமிடம் நமக்கு வேண்டும் என்று சொன்னால், அந்த உயர்வான ஜன்னத்தை நாம் அடைய 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 வேண்டும் என்று சொன்னால், இறை திருப்திக்காக வேண்டி இந்த உலக வாழ்வை அமைத்துக் கொள்ளுங்கள். வல்ல அல்லாஹ் அப்படிப்பட்ட நன்மக்களாக உங்களையும் என்னையும் உங்கள் குடும்பத்தாரையும் என்னுடைய குடும்பத்தாரையும் ஆக்கி அருள்வாளிப்பானாக. வாகர் தவனாக